நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் தியரி கிளாஸில் வந்து வில்சன் தியரம் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து ப்ரூவ் தட் 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எக்ஸெட்ரா p-2 the whole square is congruent to -1 power p+1/2 mod p அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து k congruent to k mod p அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன். ஸோ k congruent to k mod p அப்படிங்கிறதுனால k congruent to நம்ம இங்கே வந்து ப்ளஸ்ஸும் ஆட் பண்ணலாம் மைனஸும் ஆட் பண்ணலாம் நமக்கு தெரியும்ல. அப்போ k minus p mod p அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்க முடியும். சரி k minus p mod p அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னா this is congruent to minus of p minus k mod p அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். அப்போ k congruent to minus of p minus k mod p அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா k congruent to minus of p minus k mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ கேக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா 2 congruent to minus of p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 3 congruent to minus of p minus 3 mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் 4 congruent to minus of p minus 4 mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி கண்டினியூ ஆகிட்டே போச்சு அப்படின்னா p minus 2 is congruent to minus of p minus of p minus 2 அப்படி தானே எழுதுவோம். ஸோ this is nothing but minus 2 mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ p minus 2 is congruent to minus 2 mod p. அது மாதிரி p minus 1 is congruent to minus of p minus of p minus 1 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ this is congruent to minus 1 mod p அப்படிங்கிறது வந்து வரும். அப்போ 2 congruent to p minus of p minus 2, 3 congruent to minus of p minus 3, 4 congruent to minus of p minus 4. ஸோ இதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும், எவ்வளோ பேர் பண்ண முடியும் அப்படின்னா வந்து p-1/2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 × 4 × 6 × p-3 × p-1 இதை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணோன்னா திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு எப்படி எழுதிக்கலாம், 2 is congruent to minus of p minus 2, 4 is congruent to minus of p minus 4, etc. p minus 3 is congruent to minus 3, p minus 1 is congruent to minus 1 mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா p-1/2 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது எல்லாத்துலேருந்தும் ஒரு மைனஸை வந்து பொதுவாக எடுத்தால் மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குதுன்னா p-1/2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ -1 பவர் p-1/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ளதை வந்து நான் ரிவர்ஸில் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கிறேன், அப்புறம் 3 எழுதிக்கிறேன். ஸோ இதை மாதிரி போயிட்டே இருந்தால் லாஸ்ட் டேர்மில் வந்து p-2 அப்படிங்கிறது வரைக்கும் வரும். mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 2, 4 எக்ஸெட்ரா p-1 is congruent to -1 பவர் p-1/2 into 1, 3, 5 எக்ஸெட்ரா p-2 mod p அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஈவன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குதா. அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஆடு டேர்ம்ஸை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும். ஸோ ரெண்டு பக்கமும் ஆடு டேர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து 1 × 3 × 4 × எக்ஸெட்ரா p-2 × p-1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ரைட் சைடில் திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 பவர் p-1/2. இது போட்டதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனில் வந்து என்னது வரும்னா ஏற்கனவே 1 × 3 × எக்ஸெட்ரா p-2 அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன மல்டிபிள் பண்ணியிருக்கிறோன்னா 1 × 3 × எக்ஸெட்ரா p-2 அப்படிங்கிறத வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நமக்கு வில்சன் தியரம் தெரியும்ல, p-1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படிங்கிறது வில்சன் தியரம் அப்படின்ட்டு தெரியும். ஸோ அப்போ இதிலேருந்து -1 இஸ் கான்க்ருவென்ட் டு p-1 ஃபேக்டோரியல் mod p அப்படின்ட்டு மாற்றியும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா தென்
minus 1 is congruent to p minus 1 factorial mod p. ஸோ இப்போ இது என்னது 1 2 3 4 எக்ஸெட்ரா இது வந்து p minus 1 factorial தானே. அப்போது p minus 1 factorial is congruent to minus 1 power p minus 1 by 2 into 1 3 5 எக்ஸெட்ரா p minus 2 the whole square mod p அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -1 is congruent to இந்த டேர்ம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது a congruent to b, b congruent to c அப்படின்னா a congruent to c அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால -1 is congruent to -1 power p minus 1 by 2 into 1 square 3 square 5 square etc p minus 2 the whole square mod p அப்படின்ட்டு எழுதிடலாம். p minus 2 the whole square mod p அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து -1 பவர் p minus 1 by 2 வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் -1 பவர் p minus 1 by 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து -1 பவர் p minus 1 by 2 மல்டிபிள் பண்ணும்போது இப்போ ரைட் சைடில் வந்து ரெண்டு தடவை p -1 பவர் p minus 1 by 2 வருமா. அந்த ரெண்டு தடவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அதை சிம்பிளிஃபை பண்ணால் -1 பவர் p minus 1 அப்படின்ட்டு வரும். -1 பவர் p minus 1 இஸ் நத்திங் பட் +1. ஏன்னா p வந்து ப்ரைம் நம்பர், ஆட் ப்ரைமு, p வந்து ஆட் நம்பர் ஆனால் p minus 1 ஈவன் நம்பர், அதனால் இது வந்து +1 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அப்போ இப்போ ரெண்டு பக்கமும் மல்டிபிள் அப்போது என்ன சார் வரும் அப்படின்னா இங்கே -1 இருக்கா. அப்போ -1 கூட -1 பவர் p minus 2 வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னவாகும் அப்படின்னா இதை வந்து ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். மிச்சம் உள்ள டேர்மை வந்து நம்ம அப்படியே எழுதி வச்சுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயரோட டேர்ம் தான் வந்து +1 அப்படின்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சொல்லியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இது ரெண்டு பவரை வந்து ஆட் பண்ண போகிறோம். -1 into p minus 1 by 2 இருக்கா. பேஸ் சேம்னா பவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு p plus 1 by 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ -1 பவர் p plus 1 by 2 is congruent to 1 into 3 into 5 is into p minus 2 the whole square mod p அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்படி ரிவர்ஸில் இடம் மாற்றி எழுதிக்கலான்னு தெரியும்ல. அதுதான் வந்து required proof. 1 3 5 etc p minus 2 the whole square is congruent to -1 பவர் p plus 1 by 2 mod p அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா p is of the form 4n plus 3. ஸோ pயோட ஃபார்மேட் வந்து 4n plus 3 அப்படின்னா தென் p minus 1 by 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து ஒன்று +1 mod p அப்படின்ட்டு சொல்லணும், அல்லது கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து p வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பராக இருந்தால் நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும்னா ab கான்க்ருவென்ட் டு 0 mod pனா ஒன்று a கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்னு கிடைக்கும், அல்லது b கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நமக்கு ஆல்சோ என்ன ரிசல்ட் நம்ம முன்னாடியே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து a² கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படிங்கிறத வந்து ஒரு தியரத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ a² கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்னா ஸோ a² -1 is congruent to 0 mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். a² -1 தான் வந்து a + 1 into a - 1 அப்படின்ட்டு பிரிப்போம். அப்போ a + 1 congruent to 0 mod pன்னு கிடைக்கும், அல்லது a - 1 is congruent to 0 mod p அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ a + 1 congruent to 0 mod p அப்படின்னா a congruent to -1 mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். a - 1 congruent to 0 mod pனா a congruent to +1 mod p அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம மேலே ஒரு தியரம் பார்த்தோம்ல ஏற்கனவே. ஸோ முன்னாடியே பார்த்த தியரம் படி போன கிளாஸில் ஆக்சுவலாக இந்த தியரம் பார்த்துருப்போம். -1 is congruent to -1 power p minus 1 by 2 into p minus 1 by 2 factorial the whole square mod p. -1 வந்து இந்த டேர்முக்கு கான்க்ருவெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு போன கிளாஸில் வந்து ஒரு தியரம் பார்த்துருப்போம். ஸோ இதில் ரெண்டு பக்கமும் -1 பவர் p minus 1 by 2 மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ -1 பவர் p minus 1 by 2 இது பார்த்தோம் அப்படின்னா this is congruent -1 பவர் இது வந்து p minus 1 கிடையாது, இது வந்து p plus 1. ஏன்னா -1 ஏற்கனவே இருக்குது,
-1 ஏற்கனவே இருக்குது. நம்ம -1 பவர் p-1/2 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ பவர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா -1 பவர் p+1/2 அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இது வந்து -1 கிடையாது, +1. அது மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடு என்னவாகும் அப்படின்னா -1 பவர் p-1/2 வந்து 2 தடவை மல்டிபிள் பண்ணுறதுனால இதை மாதிரி வரும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா p-1 இது வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு +1 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ +1 அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம 1 போட்டிருக்க மாட்டோம். இந்த டேர்மை எலிமினேட் பண்ணி இப்படி வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பியோட ஃபார்மேட் வந்து 4n+3 அப்படின்னே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது -1 பவர் p-1/2ல் பிக்கு பதிலாக 4n+3 போட்டோம் அப்படின்னா p+1/2 தானே இந்த சைடு இருக்குது. p+1ல் பிக்கு பதிலாக 4n+3 போடும்போது 4n+4/2 அப்படின்ட்டு கிடைக்கும். 2 பொதுவாக எடுத்தால் 2n+2/2ன்னு போடும்போது இது வந்து 2n+2 அப்படின்ட்டு ஆகிடும். அப்போ -1 பவர் 2n+2 இஸ் கான்க்ருவென்ட் டு ரைட் சைடில் வந்து அதே டேர்ம் தான் இருக்கும். p-1/2 factorial the whole square mod p அப்படிங்கிறது. -1 பவர் 2n+2 இஸ் நத்திங் பட் ஈவன் நம்பர். 2n+2 வந்து ஈவன் நம்பரு. -1 பவர் ஈவன் நம்பர் இஸ் நத்திங் பட் +1. அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 1 கான்க்ருவென்ட் டு இந்த p-1/2 factorial the whole square mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா p-1/2 factorial the whole square is congruent to 1 mod p அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதை மாதிரியே வந்து சிமிலர்லி this is congruent to -1 mod p அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா n greater than 1ங்கிறது வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தென் n-2 factorial is congruent to 1 mod n அப்படிங்கிறது. ஸோ n-2 factorial is congruent to 1 mod n சொல்லணும். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் வில்சன் தியரம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வில்சன் தியரத்தோட கான்வர்ஸும் வந்து ட்ரூ அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக வில்சன் தியரம் வந்து n வந்து ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா n-1 factorial is congruent to -1 mod n. இதுதான் வந்து வில்சன் தியரம். சிமிலர்லி கான்வர்ஸ் ஆஃப் த வில்சன் தியரம் வந்து n-1 factorial is congruent to வந்து ப்ரைம் அப்படின்ட்டு தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா n இஸ் ப்ரைம் if and only if n-1 factorial is congruent to -1 mod n அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டெப் வந்து ட்ரூ அப்படின்னா இது கூட ஒரு எண்ணை வந்து ஆட் பண்ணாலும் அந்த ரிசல்ட்டும் வந்து நமக்கு ட்ரூ அப்படின்ட்டு தெரியும். ஸோ எண்ணை ஆட் பண்ணும்போது நம்ம n-1 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டு பக்கமும் n-1ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ n-1ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு n-1 ஃபேக்டோரியலை எப்படி எழுதிக்கலான்னு தெரியும்னா n-2 இன்ட்டு n-2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-1ன்னு எழுதலான்னு தெரியும். அப்போ n-1 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு n-2 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடச்சிரும். therefore n-2 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod n அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். therefore n is prime if and only if n-2 factorial is congruent to 1 mod n அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா பிங்கிறது வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தென் p-1 factorial is congruent to p-1 mod 1 + 2 + 3 + etc. p-1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு வில்சன் தியரம் படி என்ன தெரியும் அப்படின்னா p-1 factorial is congruent to -1 mod p அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இது கூட ஒரு p ஆட் பண்ணாலும் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறதுனால p-1 is congruent p-1 mod p அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போது இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா p-1 factorial -p-1 is congruent to 0 mod p அப்படிங்கிறத வந்து சொல்லிட முடியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த பிங்கிறது வந்து டிவைட்ஸ் இந்த டேர்ம் அப்படிங்கிறது சொல்லுவோம்ல a கான்க்ருவென்ட் டு b 0 mod p b அப்படின்ட்டு இருந்தால் b டிவைட்ஸ் a அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் கான்க்ருவென்ஸோட டெஃபனிஷன். ஸோ அது டெஃபனிஷன் படி நம்ம p டிவைட்ஸ் இந்த டேர்ம் அப்படின்ட்டு சொல்லிடலாம்.
ஸோ இப்போ இதை கன்சிடர் பண்ணுவோம் 1 + 2 + எக்ஸெட்ரா p - 1 வந்து கன்சிடர் பண்ணுவோம். சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஸோ இதில் n-க்கு பதிலாக p - 1 அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணோன்னா p × p - 1/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். pங்கிறது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ pங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால p - 1 கண்டிப்பாக ஈவன் நம்பர். p - 1 வந்து ஈவன் நம்பராக இருந்தால் p - 1/2ங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு இன்டீஜராக இருக்கும். ஸோ p - 2 வந்து இன்டீஜராக இருந்தால் p - 1/2 அப்படிங்கிற இந்த நம்பருமே வந்து உங்களுக்கு p - 1 ஃபேக்டோரியல் மைனஸ் p - 1 இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணும். அது வந்து இன்டீஜராக இருக்கிறதுனால. மோரோவர் pங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால ப்ரைம் நம்பர் கூட எந்த நம்பரை வந்து நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சாலும் அது வந்து 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது இதை பாருங்கள், இதையும் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதனோட ஜிசிடியும் வந்து 1 அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா. ஸோ இதனோட ஜிசிடியும் 1, a டிவைட் c b டிவைட் c வித் ஜிசிடி ஆஃப் a, b 1ன்னா ab டிவைட்ஸ் c அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் a டிவைட் cன்னு இருக்குது, ரெண்டாவது ஈக்குவேஷனில் b டிவைட் cன்னு இருக்குது, a, bயோட ஜிசிடி 1ங்கிறதும் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிசல்ட் படி நம்ம வந்து ab டிவைட் cன்னு சொல்லலாமா. அதனால p × p - 1/2 டிவைட்ஸ் இந்த நம்பர் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவோம். ஆனால் p × p - 1/2 இஸ் நத்திங் பட் 1 + 2 + எக்ஸெட்ரா p - 1. ஸோ அதனால் 1 + 2 + எக்ஸெட்ரா p - 1ங்கிறது டிவைட்ஸ் இந்த நம்பர் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா b டிவைட்ஸ் ஏனா a கான்க்ருவென்ட் டு 0 mod b அப்படிங்கிறது வந்து தெரியுமா. ஸோ அதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து இது இப்படி டிவைட் பண்ணுறதுனால கீழே உள்ள நம்பர் கான்க்ருவென்ட் டு 0 mod மேலே உள்ள நம்பர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ இந்த மைனஸ் ஆஃப் p - 1 வந்து நம்ம ரைட் சைடு கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா p - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு p - 1 mod 1 + 2 + எக்ஸெட்ரா p - 1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா pங்கிறது வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா p வந்து a⁻p + p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a இதையும் வந்து டிவைட் பண்ணும். அதை மாதிரி p வந்து p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a⁻p + a இதையும் வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபெர்மாட்ஸ் தியரம் என்னென்னு தெரியும். அப்படின்னு ஃபெர்மாட்ஸ் தியரத்தோட கரலரி படி a⁻p கான்க்ருவென்ட் டு a mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வில்சன் தியரம் என்னது அப்படின்னா p - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படிங்கிறது. ஸோ இதை ரிவர்ஸில் எழுதுனோன்னா -1 இஸ் கான்க்ருவென்ட் டு p - 1 ஃபேக்டோரியல் mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ -a⁻p இஸ் கான்க்ருவென்ட் டு p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வந்தோன்னா மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை நீங்கள் பொதுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a ப்ளஸ் a⁻p இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்ட்டு வரும். ரெண்டு பக்கமும் மைனஸால் அகைன் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் வந்து அப்போ எலிமினேட் ஆகி p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a ப்ளஸ் p இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இதிலிருந்து p டிவைட்ஸ் p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a ப்ளஸ் a⁻p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அகைன் நமக்கு வில்சன் தியரம் என்னது தெரியும் அப்படின்னா p - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படிங்கிறது வந்து தெரியும். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷனையும் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் வந்து a⁻p கான்க்ருவென்ட் டு a mod p அப்படிங்கிறது தான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணால் a⁻p இன்ட்டு p - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -a mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த -a இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா வந்து +a அப்படின்ட்டு ஆகும். அப்போ a⁻p இன்ட்டு p - 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் a இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அப்போ அதிலிருந்து p டிவைட்ஸ் a⁻p இன்ட்டு p - 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் a அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா if p = 4k + 3. ஸோ p யோட ஃபார்மேட் வந்து 4k + 3ன்னு இருக்குது.
p வந்து ஒரு ப்ரைம் நம்பர் வித் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் a கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறதும் சொல்லணும், b கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சொல்லணும். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது a கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம a வந்து கான்க்ருவென்ட்டாக இல்லை அப்படின்ட்டு எடுத்துக்குவோம். a டஸ் நாட் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ அப்போ a கான்க்ருவென்ட்டாக இல்லைன்னா என்ன மீனிங்னா p டஸ் நாட் டிவைட் a அப்படின்ட்டு சொல்லலாம். p வந்து a வந்து டிவைட் பண்ணாது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த கான்க்ருவென்ஸை கன்சிடர் பண்ணலாம். ax கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படிங்கிற இந்த கான்க்ருவென்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ லீனியர் கான்க்ருவென்ஸ் தியரம் படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர் c such that a ஸ்கொயர் c ஸ்கொயர் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து லீனியர் கான்க்ருவென்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு தியரம். a ஸ்கொயர் c ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p. சிங்கிறது வந்து யூனிக் சொல்யூஷனாக வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்டில் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக எந்த ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா a ஸ்கொயர் c ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p. ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிபிள் பண்ணலை, இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் கன்சிடர் பண்ணி அதில் ரெண்டு பக்கமும் c ஸ்கொயரை வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் c ஸ்கொயரை வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த c ஸ்கொயரை உள்ளே கொண்டுட்டு போனால் a ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் 0 இன்ட்டு c ஸ்கொயர் வந்து 0 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். So a square c square is nothing but congruent to 1 plus b square c square is congruent to 0 mod p. அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 1 is congruent to 0 mod p அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. வேறு x ஸ்கொயரோட xோட வேல்யூ தான் உங்களுக்கு bc அப்படின்ட்டு இருக்குது. So x square plus 1 is congruent to 0 mod p if and only if p congruent to 1 mod 4 அப்படின்ட்டு ஒரு தியரம் நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் வந்து பார்த்தோமா. x square plus 1 is congruent to 0 mod p அப்படின்ட்டு இருக்கணும்னா p congruent to 1 mod 4 அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற சொல்யூஷனோட டைப் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 congruent to 0 mod p அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. அப்போ நம்ம அந்த தியரம் படி pயோட ஃபார்மேட் வந்து congruent to 1 mod 4 அப்படின்னு சொல்லலாம். p congruent to 1 mod 4னா pயோட ஃபார்மேட் வந்து 4k + 1ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா pயோட வேல்யூ வந்து 4k + 3 அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படின்னா a இஸ் நாட் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்ட்டு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ கண்டிப்பாக a வந்து கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ சிமிலர்லி b கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து 4 × 29 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் இது வந்து டிவிசிபிள் பை 31 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ டிவிசிபிள் பை 31ன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பியோட வேல்யூவை வந்து 31 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ பியோட வேல்யூவை வந்து 31ன்னு எடுத்தோன்னா நமக்கு வில்சன் தியரம் படி தெரியும்ல p - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படின்ட்டு. ஸோ அது போடும்போது 30 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod 31 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா வந்து 30 ஃபேக்டோரியலை வந்து 30 × 29 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். ஸோ 31 இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா -31 + 1 இஸ் கான்க்ருவென்ட் டு mod 31 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போது 29 ஃபேக்டோரியல் × 30 இஸ் கான்க்ருவென்ட் டு 30 mod 31 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ ரெண்டு பக்கமும் 30 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 29 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 31 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு பக்கமும் 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 4 × 29 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 31 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கமும் 5 ஃபேக்டோரியலை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4 × 29 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு 5 ஃபேக்டோரியலோட வேல்யூவான 120 வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ 120 + 4 இஸ் நத்திங் பட் 124 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.
ஸோ 31 டேபிளில் 124 அப்படிங்கிறது வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ 124 31 டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 0. அப்போ 4 × 29 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் இது வந்து 31 டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 0 அப்படிங்கிறதுனால திஸ் வேல்யூ இஸ் டிவிசிபிள் பை 31 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போது இந்த ப்ராப்ளமோட வந்து இந்த வில்சன் தியரம் செக்ஷன் வந்து முடியும். செகண்ட் செக்ஷன் யூனிட் 5ல். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தது எல்லாமே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மொதல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா p - 1/2 ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 பவர் p + 1/2 mod p இதை ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பியோட வேல்யூ வந்து 4n + 3 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா p - 1/2 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு +1 mod p அல்லது -1 mod pங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் n வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் n - 2 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod n அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு p - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு p - 1 mod 1 + 2 + எக்ஸெட்ரா p - 1ங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் p வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் p வந்து a பவர் p ப்ளஸ் p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a இதையும் டிவைட் பண்ணும். pங்கிறது p - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு a பவர் p ப்ளஸ் a இதையும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பியோட ஃபார்மேட் வந்து 4k + 3ன்னு இருந்து a² + b² கான்க்ருவென்ட் டு 0 mod pன்னு இருந்தால் a அண்ட் b ரெண்டுமே வந்து 0 mod pக்கு வந்து கான்க்ருவென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் இந்த கிளாஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நியூ செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.